Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 8 ஓட chapter 1 example number 1.36ல மொத்தம் 4 subdivision இருக்கு. இந்த 4 subdivisionமே நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். பொறுமையா சொல்லி தரேன். பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு humble request, என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் என்னோட சேனலில் வெறும் மேக்ஸ் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். இதில் 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இந்த 3 பேருக்குமே மேக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாருக்குமே என்னோடய சேனலை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4 பவர் -3ன்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் பவர் வந்துருச்சுன்னாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, அதை மட்டும் மறந்துடாதீங்க. a பவர் -m = 1/a பவர் m. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பவரை நம்ம பாசிட்டிவ் பவராக ஆக்கணும். அப்போது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா, அதாவது நியூமரேட்டரில் இருந்தால் டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடணும், இல்லை டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடணும். இதை தான் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ 4 பவர் -3 இது நியூமரேட்டரில் தான் இருக்குது. ஏன் தெரியுமா? கீழே எதுவுமே கிடையாது, பை எதுவுமே கிடையாது. பை எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத நான் டினாமினேட்டருக்கு கொண்டு போகிறப்ப அது அப்போ 1/, அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா? ஸோ 1/, இந்த நெகட்டிவ் பவர் இப்போ என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் பவர் ஆகிடும். இந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா ஈஸி. 1/4³ என்ன அர்த்தம்? 4-ஐ 3 வாட்டி எழுதி இன்ட்டு பண்ணணும்னு அர்த்தம். அதே இப்போது 4 பவரில் 3 இருக்குன்னா 3 வாட்டி 4 எழுதி இன்ட்டு பண்ணணும். அதே 4 பவரில் 2 இருந்துச்சுன்னா 2 வாட்டி 4-ஐ எழுதி இன்ட்டு பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 4³ 3 வாட்டி 4 எழுதிட்டேன். 4 4s are 16, 16 4s are 64. ஸோ 1/64 அதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த தேர்டு சம்மை நான் லாஸ்ட்டில் எடுக்கிறேன். ஏன்னா ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணுற எல்லா சம்மையுமே முதல்ல ஒன்றா போட்டுடுறேன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் 1/2 பவர் -3 பவர் நெகட்டிவாக இருக்கா? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலாவா? அந்த ஃபார்முலாவை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ 1/2 பவர் -3 இருக்கா? நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 2 பவர் -3 எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இது எங்கே போகணும்? நியூமரேட்டருக்கு போகணும். நியூமரேட்டருக்கு போகிறப்போ இந்த 1 போயிடும். சரியா? இந்த 1 போயிடும். இது அப்படியே ஜஸ்ட் மேலே போயிடும். 2 இப்போ நெகட்டிவ் பவர் என்ன ஆகிடும்? உங்களுக்கு பாசிட்டிவ் 3ஆக மாறிடும். புரியுதா? இப்போ 2³ ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? 2-ஐ 3 வாட்டி எழுதி இன்ட்டு பண்ணிடணும். அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தப்பில்லாமல் போட்டிங்கன்னா அடுத்து ஈஸி. இப்போ 4th சம்முக்கு போகலாம். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள். மேலே பாசிட்டிவ் பவர் இருக்குது, ஆனால் கீழே நெகட்டிவ் பவர் இருக்குது. எனிவேஸ் நெகட்டிவ் பவர் வந்துட்டாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாவை நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டரில் பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா அதோட பவர் பாசிட்டிவில் இருக்குது. அதனால் நியூமரேட்டரை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். ஆனால் டினாமினேட்டரில் இருக்கிறது நெகட்டிவ் பவராக இருக்குது. இப்போ கீழே இருக்கிறது என்ன பண்ண போகிறேன்? மேலே கொண்டு வர போகிறேன். அதனால தான் நடுவில் இன்டூ சிம்பிள் போட்டிருக்கேன். புரியுதா? ஏன்னா இது பக்கத்தில் இதை நம்ம எழுதுகிறோம் அப்படின்றப்போ இன்டூவில் தான் எழுதணும். சரியா? இன்டூ போட்டுட்டு இப்போ என்ன ஆகிடும்? ஜஸ்ட்டு 3 பவர் -2ன்றது என்ன ஆகிடும்? வெறும் 3 பவர் 2, அதாவது ப்ளஸ் பவராக மட்டும் நீ மாற்றிடணும். அவ்வளோதான். இப்போ 3² என்ன அர்த்தம்? 3 × 3, 3 × 3 9ன்னு வந்துடும். இந்த இன்டூவை காப்பி பண்ணிக்கோ. 3² என்ன அர்த்தம்? மறுபடியும் 3 × 3, 3 × 3னா 9. இப்போ இன்டூ பண்ண 9 9s are 81. ஓகேவா? இந்த சப்டிவிஷனில் 3 விதமான சம்மை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது தேர்ட் சப்டிவிஷன் எடுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது, நடுவில் இன்டூ சைன் இருக்குது. அப்போ இதுதான் ஃபார்முலா. a பவர் m × a பவர் n = a பவர் m + n. ஃபார்முலாவை எழுதிட்டிங்களா? என்ன பண்ணணும்? பேஸை அப்படியே எழுதிடணும். அதாவது a அப்படின்றது என்னது? பேஸ். பேஸ் என்னது? -2.
எம் ப்ளஸ் என், எம்ன்றது இங்கே எம்மோட இடத்துல எது இருக்குது, 5 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோ. என்னோட இடத்துல -3ன்னு இருக்குது. நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும், அது ஓகே. ஆனால் அவனே மைனஸ்ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால் நான் வந்து -3ன்னு போடுறேன். சரி, இப்போ இங்கே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், மிஸ் இங்கே பவரில் வந்து மைனஸ்ன்னு இருக்கே, பவரில் மைனஸ் இருந்தால் ஒரு ஃபார்முலா தானே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்போ இது எப்படி நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கீங்களே, குட் கொஸ்டின். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனால் இங்கே பேஸ் வந்து எப்படி இருக்குது, 2 பேஸுமே சேமாக இருக்குது, புரியுதா? பேஸு சேமாக வந்துடுச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிடும். ஓகேவா? அதனால தான் பேஸ் சேமாக வந்துச்சா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன், புரியுதா? ஸோ -2 பவர் 5 - 3, 5 - 3 2 ஆகிடும். அப்போது -2 பவர் 2ன்னு என்ன அர்த்தம், இது 2 வாட்டி எழுதணும், தட் இஸ் -2 × -2, அப்போ +4ன்னு வந்துடும். என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.